ஹாய் ஹலோ ஐ எம் டாக்டர் நாராயணசாமி. உங்களுக்கு இந்த 10 சிம்டம் இருந்துச்சுன்னா டாக்டர் விசிட் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா இது எல்லாம் உங்கள் ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்கு சிக்னலாக இருக்கலாம். எஸ்பெஷலி டெஸ்டோஸ்டிரான் அண்ட் தைராய்டு ரிலேட்டடான இஷ்யூவாக இருக்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த 10 கிளியர் சைன்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லோ எனர்ஜி. மார்னிங்கில் ஃபுல்லாக டயர்டாக இருப்பாங்க. ஆஃப்டர்நூன் ஈவினிங் வரைக்குமே அவங்க வந்து ஃபுல்லாக லெத்தார்ஜியாக இருப்பாங்க. அப்படி இருக்குன்னா இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் சிக்னல். செகண்ட் பார்த்தோன்னா மூட் ஸ்விங்ஸ். ரொம்ப வந்து சேடாக இருப்பாங்க. சடனாக வந்து ஆங்கர் ஆவாங்க, சடனாக வந்து அழுவாங்க, சடனாக ஓவர் திங்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சிம்டமோட இருப்பாங்க அவங்க. இப்படி இருந்தாங்கன்னா இதுதான் உங்களுடைய செகண்ட் சிக்னல். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா லோ லிபிடோ. இது வந்து நார்மலாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, செக்ஸ் ட்ரைவ் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா இது வந்து சீரியஸாக எடுத்துக்கோங்க. ஃபோர்த்து முக்கியமான சிக்னல்னு பார்த்தோம்னா ஒபிசிட்டி. ரொம்ப வெயிட் கெயினாக இருப்பாங்க. ஸ்டொமக் ஏரியாவில் வந்து ஃபேட் டெபாசிட்டாக இருக்கும். ஃபிஃப்த் சிக்னல்னு பார்த்தோம்னா மசில் லாஸ். ஜிம்முக்கு போனால் கூட மசில் வந்து பில்ட் ஆகலை, ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இல்லை அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா இது மேபி லோ டெஸ்டோஸ்டிரானா கூட இருக்கலாம். சிக்ஸ்த்து பார்த்தோம்னா ஹேர் ஃபால் ஆர் வந்து ஹேர் தின்னனிங். இது வந்து எதனால் இருக்கலாம் அப்படின்னா இது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால கூட இருக்கலாம். ஏஜ்னால மட்டும்தான்னா ஏஜ் ரிலேட்டடாக கிடையாது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் இருக்கலாம், ஜெனட்டிக்காக இருக்கலாம். இது மோஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த முடி வந்து அதிகமாக கொட்டிகிட்டே இருக்குது அப்படின்னா ஹேர் ஃபால் ஆகுதுன்னா டியூ டு ஹார்மோனல் இம்பேலன்ஸாக கூட இருக்கலாம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செவன்த் முக்கியமான ப்ராப்ளம்னு பார்த்தோன்னா ஸ்லீப் ப்ராப்ளம். நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, உருண்டு உருண்டு படுக்கிறேன், ரொம்ப டீப்பாக தூங்கவே முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இது டியூ டு ஹார்மோனல் இம்பேலன்ஸாக கூட இருக்கலாம். அதனால செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எயித்து சிக்னல் என்னன்னு பார்த்தோன்னா எரெக்டல் இஷ்யூ. எரெக்டல் இஷ்யூனால வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ண முடியல, ஸ்ட்ராங்காக இல்லை, ரொம்ப நேரம் பண்ண முடியல. இந்த மாதிரி இஷ்யூ எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ்னால இருக்கலாம். இல்லை எரெக்ஷனே வரலை, இது வந்து ஸ்ட்ரெஸ்னாலே இருக்கலாம். மேபி வந்து இது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால கூட இந்த மாதிரி இருக்கலாம். அதனால ஹார்மோனல் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். நைன்த் பார்த்தோம் அப்படின்னா மெமரி ஆர் பிரெயின் ஃபேக். இது வந்து சரியாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, சின்ன சின்ன விஷயத்தை வந்து சடனாக மறந்துடுறோம். இந்த மாதிரி சில இஷ்யூஸ் இருக்குது. இது வந்து ஸ்ட்ரெஸ்னால மட்டும் இல்லாத சிலருக்கு இந்த தைராய்டு இஷ்யூனாலையும் வரலாம், ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலையும் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து வரலாம். 10th முக்கியமான சிக்னல்னு பார்த்தோம்னா கைனோகோமாஸ்டியா. கைனோகோமாஸ்டியானா என்னன்னா முக்கியமாக ஆண்களுக்கு வந்து செஸ்ட் ஏரியாவில் வந்து ஃபேட் வந்து அதிகமாக டெபாசிட் ஆகும். அதனால வந்து ஆண்கள் வந்து ஷர்ட் போடுறதுக்கே கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க வந்து அந்த மாதிரி இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நான் மேலே சொன்ன 10 சிக்னலில் எதனா ஒன்று உங்கள் மைண்டில் இருக்கும். அப்படி உங்களுக்கு வந்து எதனா ஒரு அறிகுறி, இந்த 10 அறிகுறியில் எதனா ஒன்று இருந்துச்சுன்னா எதுவும் இக்னோர் பண்ணாத, உடனே நியர்பை ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. டெய்லி இந்த மாதிரி ஹெல்த் அப்டேட் வேணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹெல்த்னா சீரியஸ் மேட்ரு ப்ரோ. டேக் கேர், பாய்.